ஹாய் guys, hello, வெல்கம். நம்ம இன்னைக்கு என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் படிக்க போகிறோம். அதாவது என்னன்னா சித்தர்கள் என்னன்னா மகா ஞானிகள். ஓகேங்களா? அவங்க என்னன்னா இந்த பூ உலகத்தில் பிறந்து 18 சித்தர்களாக இருக்காங்க. அந்த சித்தர்களை நீங்கள் எந்த சித்தரை வழிபட்டா எப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது தான் என்னன்னா இதில் நான் சொல்கிறேன். முதல்ல என்னன்னா எந்த நட்சத்திரத்தில் எந்த சித்தர் பிறந்தாருன்றது சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் தாராபலத்தோட நீங்கள் மேப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் போகர் பிறந்திருக்காரு, பரணியில் கோரக்கர் பிறந்திருக்காரு, கார்த்திகையில் அகத்தியர் பிறந்திருக்காரு, ரோகிணியில் மச்சமுனி பிறந்திருக்காரு, மிருகசீரிடத்தில் நந்திதேவர் பிறந்திருக்காரு, திருவாதிரையில் திருமூலர் பிறந்திருக்காரு, புனர்பூசத்தில் தன்வந்திரி, பூசத்தில் கமலமுனி, ஆயுதத்தில் சட்டைமுனி, மகத்தில் கருவூரார், பூரத்தில் சுந்தரானந்தர், உத்தரத்தில் கொங்கனர். ஓகேங்களா? அஸ்தத்தில் இடைக்காடர், இப்போ சித்திரையில் பதஞ்சலி, இப்போ சுவாதி பாம்பாட்டி சித்தர், விசாகத்தில் குடம்பை சித்தர், அனுஷத்தில் ராமதேவர், கேட்டை வால்மீகி சித்தர். இப்போ இந்த சித்தர்களை எப்படி வழிபடணும் அப்படின்றதுனா 27 நட்சத்திரத்தில் 18 சித்தர்களோட இருக்கலாம். அப்போ உங்களுடைய தாராபலன் எடுத்தணும். இப்போ எந்த வகையான தாராபலன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் ஜென்மத்தாரை, 2, 11, 20 சம்பத்து தாரை. உங்க நட்சத்திரத்துக்கு 2, 11, 20 சம்பத்து தாரை. விபத்து தாரை 3வது விபத்து தாரை, சேமத்தாரை 4வது வருது, 5வது பிரத்யேக் தாரை, சாதன தாரை 6வது தாரை, 7வது தாரை நைதன தாரை. ஓகேவா? 8வது தாரை மித்திர தாரை, 9வது பரம மித்திர தாரை. இப்ப இந்த சம்பத்து சேம சாதன மித்திர பரம மைத்திர. இப்போ இது பூர நட்சத்திரம்பா. பூர நட்சத்திரத்துக்கு ஜென்மத்தாரைக்கு யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரானந்தர் வந்திருக்காரு. ஓகேங்களா? அப்போ அவருக்கு உங்களுக்கு காசு வேணும்னா யாரை பிடிக்கணும்? கொங்கண சித்தர், உத்தர நட்சத்திரத்தில் இருக்கவர் பிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ செல்வம் சேரணும்னு என்ன பண்ணணும்? சித்திர நட்சத்திரம் 4வது நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திரை பிடிக்கணும். பதஞ்சலி மகரிஷி பிடிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இப்போ மன அழுத்தம் விலகணும்னா உங்கள் ஜென்மத்தாரைக்கு உண்டான சித்தரை பிடிக்கணும். சுந்தரானந்தரை பிடிக்கணும். சம்பத்து தாரைக்கு என்னன்னா காசு வர்றதுக்கு 2வது நட்சத்திரத்துக்குரிய சித்திரை பிடிக்கணும். விபத்து தாரைக்கு 3வது நட்சத்திரத்துக்குரிய சித்திரை பிடிக்கணும். நான் நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கணும்னா 4வது நட்சத்திரத்துக்குரிய சித்திரை பிடிக்கணும். 5வது நட்சத்திரத்துக்குரிய இது பிடிச்சிங்கன்னா தாமதம் அதெல்லாம் நீங்கள் சாதன தாரை என்னன்னா முயற்சியில் முன்னேற்றம் வரணுமா 6வது நட்சத்திரத்துக்குரிய சித்தரை பிடிக்கணும். நைதனத்தாரை முக்கிய முடிவு எடுக்கணுமா 7வது நட்சத்திரத்துக்குரிய சித்தரை. ரொம்ப என்னன்னா நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், கூட்டு தொழிலெல்லாம் பக்கம் வரணும்னா 8வது நட்சத்திரத்துக்குரிய சித்தரை பிடிக்கணும். 9வது நட்சத்திரத்துக்குரிய சித்தரை பிடிச்சிங்கன்னா ரொம்ப சுகமான தாரை, உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாரு. ஓகேங்களா? இப்போ போகிறதுக்கு பார்த்தோம்னா 9 இதை என்னன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து உங்களை கால்குலேட் பண்ணி யாருக்கு யாராவது பிடிக்கணும் அப்படின்னு பிடிச்சிங்கன்னா பக்காவாக வரும். ஓகேங்களா? உங்களுக்கு என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். சித்தரை பிடிச்சவங்க பெரிய பெரிய லெவலுக்கு போகிறாங்க. ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அஸ்வினியில் பிறந்த போகரை நான் பிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பரமமித்திர தாரை போக மகரிஷி. ஓகேங்களா? அப்போ நான் அந்த அளவுக்கு பெரிய லெவல். இப்போ மரணிப்புறம் போராட்டம் இருக்கவங்களுக்கு போகர் பெரிய லெவலில் நல்லது. போகர் மட்டும் தான் நல்லது பண்ணுவாரா அப்படின்னு இல்லை, நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த சித்தருக்கு எதை பிடிக்கணுன்றதை நீங்கள் பக்காவாக அறிஞ்சு பிடிக்கணும். இது மிகப்பெரிய பொக்கிஷம். உங்களுக்கு என்னன்னா 6383866221 ஜாதகம் பார்க்கணுன்னா டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் கொடுங்க. பக்காவாக ஜாதகம் பார்ப்போம். ஓகேங்களா? யோசிக்காதீங்க. உங்களுடைய வாழ்வின் அதிர்ஷ்ட தெரிவுக்குள் இங்கே கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு கிளிக்கு தான் ஒரு பிங்க் பண்ணி ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு 350 ரூபா வாங்குகிறோம். பக்காவாக நம்ம பார்த்து